100க்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு ரயில்வே நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளி பெண் நியமன உறுப்பினராக மனு தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை மாநகராட்சியில் 42 வார்டு உறுப்பினர்கள் மக்கள் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதன் பேரில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் மலர்விழி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு வேட்புமனு தாக்கல் செய்த முன்னதாக ரயில்வே நிலையத்தில் இருந்து தன்னுடைய நண்பர்கள் மற்றும் பொதுமக்களோடு ஊர்வலமாக வந்த மலர்விழி மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் நாராயணிடம் வேட்புமனு தாக்குதல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த மலர்விழி மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுபோன்ற பொறுப்புகளை வழங்கி தமிழக முதலமைச்சர் சாதனை செய்திருப்பதாகவும் மக்கள் பணியாற்ற தன்னை அனுமதித்ததற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். பேர் மலர்விழி. நான் MBA படிச்சிருக்கேன். நான் புதுக்கோட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன். இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா அறிவித்த நியமன பதவிக்காக நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்திருக்கேன். இந்த பதவி நாங்கள் இத்தனை வருஷமாக ஒரு வாக்காளராக தான் இருந்திருக்கோம். இப்போ வேட்பாளராக நாங்கள் ஆனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, தன்னம்பிக்கையாக இருக்குது, தைரியமாக இருக்குது. இது இந்த அரசோட ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இது எங்களுக்கு இது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் மனசுக்குள்ளே இருந்த ஒரு கருத்து. இது வெளியில் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம்.